நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளியில் நம்ம பண்ணுற இந்த ஸ்கூல் பில்டிங்கில் இப்போ பைல் காங்க்ரீட்டிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்கு. பைல் போட்டு அது இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். அதில் நம்ம என்னென்ன வேலைகள் நடக்குது அந்த லைவாக நம்ம இந்த ஃபுட்டேஜ் பார்க்கலாம். இது நம்ம பைல் ட்ரில்லிங் மெஷின் இது. ஸோ இங்கே நம்ம இங்கே ஒரு யூனிட்டு ப்ளஸ் இங்கே ஒரு யூனிட்டு 2 மிஷின் வச்சு ஆப்ரேட் பண்ணுற டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 259 நம்பர் ஆஃப் பைல்ஸ் இங்கே வரதுனால குயிக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 25 to 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுங்கிற பிளானில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். இது ஸ்டீல் யார்டு நம்ம பார்க்குறோம். இது ஃபுல் லெங்த் ராடாகவே நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். இது வாங்கிட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்டீல் பெண்ட் பண்ணி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான பைலை இங்கே கட்டி ரெடியாக வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கான கவர் பிளாக் இது. ஸோ இதோடைய லெங்க்த்து நமக்கு டெப்த்து ரஃப்லி 10 மீட்டர் வருது. ஸோ இந்த ரிங்ஸ் பார்க்குறீங்க. இதில் ரிங்ஸ் ஹெலிக்கல் ரிங்ஸு. நடுவில் இங்கே தனித்தனியாக ரிங் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது இன்டர்மீடியட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வளைஞ்சு கீழேருந்து ஒரே ராடிலேயே போகிற மாதிரியான ஹெலிக்கல் ரிங்ஸாக இருக்கும். இது எதுக்கான நம்ம லிஃப்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இது ரிலேட்டிவ்லி பெட்டர். எதுவும் நகண்டுக்காது. இந்த ரிங்ஸ் கழட வாய்ப்பு இல்லை. இது சேர்ந்தாப்பில் இருக்கிறது பெட்டர். ஏய், என்னடா பண்ணுற? ஓகே ஓகே. அஜாக்ஸ்னு ஒரு மெஷின் இது, பிராண்டு. இதில் ஆர்கோ 2300. இதோட கெப்பாசிட்டி 2.3 m3. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியிலேருந்து ஆர்எம்சி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெஷின் வச்சுட்டு நம்ம சிமெண்ட்டு, மணல், ஜல்லி எல்லாம் நம்ம இங்கே வாங்கி வச்சுட்டு கூட இதை வெயிட் பேசிஸில் நம்ம அதை பேட்ச் பண்ணலாம். இதில் இருக்கிற இந்த பின்னாடி இருக்கிற இந்த பக்கெட்டில் நம்ம குவான்டிட்டி எடுத்தோன்னா அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத இது நமக்கு சொல்லும். ஸோ நம்ம என்ன கிரேட் ஆஃப் காங்க்ரீட்டு, அதுக்கு என்ன வெயிட் பேசிஸில் நம்ம இதை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்பப்போ செக் பண்ணி போட்டுட்டு ப்ராப்பராக வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு குட் குவாலிட்டி காங்க்ரீட்டை நம்ம சைட்லேயே ரெடி பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஹவ் இங்கே நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். நான் வரணுமா?
ஒரு மெஷின் வச்சுட்டு நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 8லேருந்து 10 பைல் வந்து நம்ம பண்ணினோம் அப்படின்னா அது நல்ல அவுட்புட்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான வாட்டர், இதுக்கு தேவையான பவர் சோர்ஸு, காங்க்ரீட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கான மெஷினு, சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கான இயந்திரங்களோட ஃபஸ்ட்டு ப்ராப்பராக மார்க்கிங் பண்ணிட்டு எல்லாம் சரிவர மிக்சிங் இருக்காங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டா கடன்னு நம்ம வந்து பைல் போட்டே இருக்கலாம். இந்த ஒர்க் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். இந்த பைல்ஸ் வந்து பைல் முழுசாக நம்ம காங்க்ரீட் போட்டதுக்கப்புறமா அந்த நம்ம ஸ்ட்ரக்சுரல் டிசைன் படி எத்தனை பைலை கனெக்ட் பண்ணி ஒரு காலம் வருதுங்கிறத பொறுத்து நம்ம அந்த பைல் கேப்பை போட்டு அதுக்கு மேலே நம்ம காலம்ஸை கொண்டு வரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம இந்த ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து இந்த பைல் முழுமையாக டெவலப் ஆகி மேலே வர்ற விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குது, பெரிய பில்டிங் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா, if you need support, reaches will help you. Thank you.